மூன்றாவது அதிகாரத்தில் ஒரு 2-3 வாரங்கள் நம்ம மூன்றாவது அதிகாரத்தை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு என்னை பாருங்கள். நான் 1-2 காரியங்களை மூணாவது அதிகாரத்தில் சொல்லுவேன். சாயங்காலம் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. ஜெப வேணும். அங்கே ஜெபிக்க போகிறதான நேரத்தில் பிறவியிலிருந்தே சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை தூக்கி விடுறாங்க. அந்த மனுஷன் உடனடியாக சுகமாகி போயிட்டாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்ட 9வது வசனத்தில் 10வது வசனத்தில் கண்டார்கள், ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். 9வது வசனத்தில் கண்டார்கள், 10வது வசனத்தில் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அது ஒரு பயங்கரமான சம்பவம் இல்லையா? ஆண்டவர் நமக்கு இந்த மாசத்துல வாக்கு பண்ணினது போல ஆச்சரியமானவைகள் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கும் காண செய்வாராக. இதுவரை நடக்கும் என்று நம்ம நினைச்சிடாத காரியம் நடக்கும் பாருங்க. அதுக்கு பேர் தான் ஆச்சரியம் என்ற அர்த்தம். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் அவர் செய்தார் பாருங்க. இந்த ஆச்சரியமான காரியங்கள் செய்த உடனே ஜனங்கள் எல்லாரும் இப்போ சீசர்களிடத்துல வந்தாச்சு. நம்ம பண்ற ஒரு தப்பு அங்கே ஆகும். ஒரு அற்புதம் நடந்த உடனே சீசர்கள் இப்ப யாரை தெரியுமா அங்கே மிகைப்படுத்தி காட்டுகிறார்கள். நாங்கள் செய்தது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்க இப்ப அங்கே இயேசுவை காட்டுகிறார்கள், அங்கே கிறிஸ்துவை காட்டுகிறார்கள், கிறிஸ்துவுடைய நாமத்தை அங்கே உயர்த்தி காட்டுகிறார்கள். நம்ம என்னதான் அற்புதம் வந்தாலும் நம்ம உயர்த்த வேண்டியது இயேசுவை. என்னதான் அடையாளம் நடந்தாலும் உயர்த்தப்பட வேண்டியது இயேசுவை. எவ்வளவு பெரிய சாட்சிகள் வந்தாலும் உயர்த்தப்பட வேண்டியது இயேசுவை. இயேசுடைய பேரை அங்க உயர்த்தி காட்டிடணும். இயேசுதான் என்கிற வார்த்தையை நமக்கு அங்க உயர்த்தி காட்டிடணும். இயேசுவை குறித்து இவர்கள் முக்கியப்படுத்தின ஒரு 3 முக்கியமான பதங்களை இந்த 3வது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நம்பர் 1, 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அது 15வது வசனம் வரைக்கும் சத்தமா வாசிங்க. கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். 14வது வசனத்தில் பரிசுத்தமும் நீதியுள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகரை உங்களுக்கு விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு, அப்போ அவர் அங்கே என்ன சொல்றாருன்னா, கொலைபாதகன் விடுதலையானான், கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், ஜீவாதிபதி. எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி நான் சொல்லுகிறத பாருங்க. தேவன் தன்னுடைய பிள்ளையாகிய இயேசு, சொல்லுங்க, பிள்ளையாகிய இயேசு, பரிசுத்தமுள்ள இயேசு, நீதி உள்ள இயேசு, ஜீவாதிபதியாகிய இயேசு, மரித்தோரிலிருந்து எழும்பின இயேசு. பாருங்க, இந்த 13, 14, 15 இந்த 3 வசனத்திலே பிள்ளையாகிய இயேசு, பரிசுத்தமுள்ள இயேசு, நீதி உள்ள இயேசு, ஜீவாதிபதியாகிய இயேசு, மரித்தோரிலிருந்து எழுப்பின இயேசு. அப்ப நம்ம முதல்ல இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளணும்னா, கொலைபாதகரை விடுதலையாக்கி கொலைபாதகனுடைய தண்டனையை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்படி இயேசு அங்க காட்டுறாங்கன்னு பாருங்க.
நீங்கள் ஒருவரை சிலுவையில் அடிச்சு நடந்தது அற்புதம். அற்புதத்துக்கு விளக்கத்தை சொல்றாங்க. இந்த அற்புதம் எங்களால் உண்டானதல்ல, எங்களால் உண்டானதல்ல, ஒரு மனுஷனால் உண்டானதல்ல. அவர் தேவனுடைய குமாரன், அங்கேருந்து இறங்கி வந்தவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். இன்னொரு பக்கத்தில் கொலைகாரனை நீங்கள் விரும்பினீர்கள், பரிசுத்தம் உள்ளவரை தள்ளினீர்கள். கொலைகாரனை நீங்கள் விரும்பி விடுதலையாக்க சொன்னீர்கள், நீதிபரரை நீங்கள் தள்ளினீர்கள். ஆனபடியினால இந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கோம். எங்க போனாலும் இதை மட்டும் மறந்துடவே கூடாது. நம்ம இன்னைக்கு நல்ல பிள்ளையா வாழ்வதற்கு காரணம் யார் தெரியுமா? நல்ல பிள்ளையா வாழ்றதுக்கு காரணம் நம்ம ஒன்றும் கிடையாது. ஏசப்பா நம்ம மேல இருக்கிற தண்டனை நீக்கி போட்டதுனால நம்ம சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு பெயர் கொலைக்காரர்களும் கலகக்காரர்களும். ஆனா இயேசுவை கொடுக்கறதுல ஒரு பேர் நமக்கு கொடுக்க முடியுமா? பரிசுத்தம் உள்ளவர். நம்ம பேருக்கு பின்னால பரிசுத்தம் உள்ளவர்ங்கிற பட்டத்தை போட முடியுமா? நீதி உள்ளவர்ங்கிற பட்டத்தை போட முடியுமா? ஆனால் இவ்வளவு நல்ல இயேசு, அவர் நம்மை நீதிமானாக, அவருடைய பிள்ளையாக மாற்ற நல்லவராக இருக்கிறார். பிள்ளையாக மாற்ற நல்லவராக இருக்கிறார். உலகத்துக்கு அற்புதத்தின் மத்தியில் அவர்கள் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், அற்புதத்தின் மத்தியில் செய்தி என்னவென்றால், இயேசு அங்கே உயர்த்தப்படுகிறார், பரிசுத்தம் உள்ளவர். அற்புதத்தின் மத்தியில் சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், நாம் குற்றவாளிகள், நாம் பாவிகள், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் நீதிமானாக இருக்கிறார். பல நேரத்தில் பலர் குற்றப்படுத்துறதுக்கு காரணமே நான் யாருன்னு தெரியாததுனாலே. சும்மா பேசிடுறது. அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அவன் எப்படி, அவன் பாவி, அவன் ஐயோ. நம்ம என்னைக்குங்க நீதிமான் ஆனோம்? நம்ம என்னைக்கு நீதிமான் ஆனோம்? நம்மை நீதிமானா மாற்றினது யாரு? அவர் எவனையும் நீதிமானாக மாற்ற முடியும் இல்லையா? திருப்பி இப்படியா சொல்லிவிடும், என்னையே தெய்வத்துக்கு மாற்ற முடியும்னு சொன்னா எவரையும் தெய்வத்தால மாற்ற முடியும். அந்த எண்ணமாக்க நமக்கு இருக்கணுமே தவிர, ஆண்டவர் அந்த எண்ணத்தை தான் நம்மிடத்தில் இருக்கணும்னு விரும்புகிறார். என்னையே மாற்றினவர் எவரையும் மாற்ற வல்லவர். நம்ம எதை கேட்டோம்? கொலைபாதகனை விடுதலையாக்கும் என்று கேட்டோம். இயேசுவோ நான் 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 நல்லவனாக்க அப்படி எங்கே சொன்னாரா? அப்ப அற்புதத்தின் மத்தியில ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கும் போது நம்ம நினைச்சுக்கணும், கிறிஸ்து உயர்த்தப்படணும், நான் தாழ்த்தப்படணும், நான் தாழ்த்தப்பட்டுக்கிடணும். ஒவ்வொரு அற்புதம் நடக்கும் போதும் நம்ம மனசுல என்ன தெரியுமா நினைச்சுக்கிடணும், இந்த அற்புதத்துக்கு பின்னால நான் அல்ல, கிறிஸ்துவுடைய கரமாக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னால நினைச்சுக்கிடணும், நான் இதற்கான பாத்திரன் அல்ல, என்னை பாத்திரவானாக அவரே மாற்றி இருக்கிறார். ஒவ்வொரு அடையாளங்களுக்கு பின்னால நினைச்சுக்கிடணும். ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுக்கு முன்னால இருக்கும்போது நினைச்சுக்கிடணும், சுகமா சாப்பாட்டுக்கு முன்னால என்னை உட்கார வைத்தது நான் அல்ல, என் தண்டனையை எடுத்து போட்ட ஒருவர், அவராலே நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் தேவனுடைய பிள்ளை, ஜீவாதிபதி. நான் அப்படியே கொஞ்சம் நாள் இப்படி இந்த பிரசங்கெல்லாம் போகும்போது ஜீவாதிபதிக்கு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஜீவனுக்கு அதிபதியினாக அர்த்தம், ஜீவனுக்கு அதிபதியினாக அர்த்தம். ஆகையினால இயேசுவே ஒரு இடத்துல சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவார்? இங்க பாருங்க, உங்கள் இந்த சரீரத்தில் கொல்லுறவனுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, உங்களை நரகத்திலே கொன்று அழிப்பதற்கு வல்லமை உடையவருக்கு பயப்படுங்கள். அது யாரு? இல்லையா? சரீரத்தை மட்டும் 2 திட்டுவான், 2 பேசுவான், அவனுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயப்பட வேண்டியதும் நடுங்க வேண்டியதும் யாருக்காக பயப்படணும், யாருக்காக நடுங்கணும்னு சொன்னான், நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவர். அவருக்கு பேர் தான் ஜீவாதிபதி, அவருக்கு பேர் தான் ஜீவாதிபதி.
தவறுங்க. மனுஷனால என்ன செய்ய முடியும்? 2 திட்டலாம், 2 பேசலாம், 2 விமர்சிக்கலாம், 2 கோவப்படலாம். அதுக்கு மேல நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அவருக்கு பேர் தான் ஜீவாதிபதி. அந்த ஜீவாதிபதியை உயர்த்தி காட்டணுங்க. ஜீவாதிபதியை உயர்த்தி காட்டணும். நம்முடைய ஆசை அதுவா இருக்கணும். நம்ம வாழ்நாள், ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் பார்க்கிற அற்புதத்துக்கு பின்னால கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும், நாங்கள் தாழ்மை அடைய வேண்டும், நீர் உயர்த்தப்பட வேண்டும். இயேசுதான் பெரியவர். அவரை அல்லாமல் இந்த சர்வாங்க சுகம் நடந்திருக்காது. அவரை அல்லாமல் இந்த நித்திய ரட்சிப்பு நடந்திருக்காது. அவரை உயர்த்தி 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 நாம தாழ்ந்து 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 தெய்வ சமூகத்தில் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக. ஹல்லேலூயா. அப்போ நம்ம முதல்ல இதுல இயேசு யார் என்றால் அவர் நீதியுள்ளவர், நான் குறைவு. அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? தெய்வ சமூகத்தில் தாழ்மைக்கும் பரிசுத்தத்திற்கும் அடையாளமே அது. தெய்வம் யார் என்பதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னு சொன்னாதான் நம்ம தாழ்த்த முடியும். இப்போ நீங்க சிங்கப்பூருக்கு போறதுக்கு எல்லாம் ரெடியாகி வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் ரெடியாகி வந்தா தானே சிங்கப்பூருக்கு போறதுக்கு ஆயத்தமாகும் இல்லையா? அதே போல பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே பரலோகம் ஆயத்தமாகும். இயேசு எவ்வளவு நல்லவர்னு தெரிஞ்சாதானே இயேசுவை நேசிக்க ஆரம்பிப்போம். ஒரே ஒரு வார்த்தையில இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு போறது ஈஸி. இயேசு எவ்வளவு அழகுள்ளவர் என்பதை நம்ம அறிஞணும். இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை அறியணும். அவர் ஜீவாதிபதி, அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதை அறிஞ்சிட்டோம்னா தான் அவரை இன்னும் நேசிக்க ஆரம்பிப்போம். ஏன் இயேசுவை நமக்கு நேசிக்க முடியல? இயேசு யாருன்னு அறியல, இயேசு யாருன்னு நம்ம தெரியல. இயேசு யார்? இயேசு இயேசு ஆழமா பார்க்கணும். சமீபத்தில் நாங்கள் குற்றாலத்தில் வாலிபர் கூட்டத்தின் இடத்துல போயிருந்தோம். நான் அந்த வாலிபர் கூட்டத்துக்காக ஆயத்தமாய் கொண்டிருந்ததான நேரத்தில் எனக்கு உள்ளத்தில் ஆண்டவர் போட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீ இயேசுவை இந்த ஜனத்துக்கு காட்டு. ஆவியானவர் எனக்கு உள்ளத்தில் போட்டது, இயேசுவை இந்த பிள்ளைகளுக்கு காட்டு. இயேசுவை அழகுள்ளவர் என்று நம்ம காட்டினா பிள்ளைகள் வாலிப காலத்தில் பார்த்துட்டோன்னா வேற எந்த அழகுக்கு பின்னாலையும் பிள்ளைகள் போகாது. சரிதானே? இயேசு மட்டும் ரொம்ப நல்லவர் என்பதை மட்டும் பிள்ளைகள் பார்த்துட்டேன்னு சொன்னா வேற யாருக்கு பின்னாலையும் பிள்ளைகள் ஏமாந்து போகாது, ஏமாந்து போகாது. இவங்க அற்புதம் நடந்தா என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? நம்ம சாட்சியெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? அதே இடத்துல நம்ம இருந்தா, நானும் யோவானும் வந்தோம் கேட்டீங்களா? 3 மணி போல ஜோம் பண்றதுக்கு ரெடியாகி வந்தோம். வந்த நேரத்தில் அங்க வாசப்படியில் ஒருத்தர் இருந்தா, எங்கள்கிட்ட போய் பைசா கேட்டான். அப்படித்தானே சொல்லியிருக்கணும். எங்கள்கிட்ட காசு கேட்டான். நாங்க அவனை கொஞ்சம் உற்று பார்த்தோம், பாக்கெட்டை பார்த்தோம். ஒன்று அவனை பார்த்தோம், அவன்கிட்ட விசுவாசம் உண்டு, அவனை தூக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க சொன்னாங்க, இயேசுவை பாருங்க ஐயா, அவர் ரொம்ப நல்லவர் ஐயா, அவர் பரிசுத்தம் உள்ளவர் ஐயா. 3.5 வருஷம் நாங்க கூட நடந்ததுனால எங்களுக்கு தெரியும் அவர் நீதி உள்ளவர் ஐயா, அவர் இரக்கம் உள்ளவர் ஐயா, அவர் தான் ஐயா ஜீவனுக்கு அதிபதி. இந்த உலகத்துல உள்ளவங்களால மிரட்ட தான் ஐயா முடியும், ஒருவேளை கொலை பண்ண தான் முடியும். ஆனா அவர் நரகத்திலே நம்மை தள்ளி அழிப்பதற்கு வல்லமை உடையவர். அவர் நினைச்சாதான் இந்த உலகத்தில் நமக்கு ஜீவனை எடுக்கவும் முடியும், ஜீவனை கொடுக்கவும் முடியும். அவர் ஜீவனுக்கு அதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அதை இயேசுவை காட்டிட்டாங்க. இரண்டாவதாக இயேசுவை அவர்கள் எப்படி காட்டுகிறார்கள் என்றால் 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்நாட்களை நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரரா இருக்கிறீர்கள். அடுத்து அடுத்து நீங்க முன்னால வருவோம். முன்னால 22வது வசனத்துல மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரன் எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களா. அப்போ பழைய ஏற்பாட்டிலிருந்து இப்ப இயேசுவை காட்டி கொடுக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் எல்லாரும், சாமுவேல் முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் எல்லாரும் இயேசுவை தீர்க்கதரிசி என்று தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். மோசே இயேசுவை குறித்து பேசி இருக்கிறார். நீங்க நம்ம ஒரு காலத்தில் அதை இது முடியும் போது ஒரு டைமில் அதை படிப்போம்னா, முழு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த பைபிள், வேதாகமம் ஓர் அறிமுகம் என்று சொல்லி நம்ம அதை படிப்போம். பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலையும் எங்கேயோ இயேசு கிறிஸ்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் புத்தகத்திலே ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையே அப்போதிலிருந்தே இயேசு 4000 வருஷத்துக்கு முன்னாலேயே இயேசுவை பற்றி சொல்லப்பட்டது. யாத்திராகம புத்தகத்தில் எகிப்தில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் நிலைக்கால்களிலேயும் மேற்சட்டத்திலையும் பூசப்படும். அந்த பண்டிகைக்குடைய பேர் பஸ்கா. புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்கிறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டாரே. அப்போ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து. லேவியராகம புத்தகத்தில் ஆசாரியன் தான் அங்க போய் ஜனங்களுடைய பாவங்களுக்காக எல்லாம் பரிந்து பேசுகிறார். நமக்காக ஒரு நல்ல ஆசாரியனாகி இயேசு இன்றைக்கும் பிதாவுடைய வலது பாரிசத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார், பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் என்ன நம்பின பிள்ளைகளாக்கும் இந்த ஒரு தடவையும் மன்னிச்சு விட்டுருங்க, என்னுடைய ரத்தத்துக்கு கணக்கில் வச்சிருங்க, நான் இவங்களுக்காக மரித்த கணக்கில் வச்சுக்கிறேன். நமக்காக பரிந்து பேசுகிறவராக நல்ல பிரதான ஆசாரியனாக இருக்கு. என்ன புத்தகத்தில் யாக்கோபிலிருந்து உதிக்கிற ஒரு நட்சத்திரம். எல்லா புத்தகத்தில் உபாகு புத்தகத்தில் ஆண்டவர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பப்படுவார். அப்ப இயேசுவை அவர்தான் பைபிளுடைய மையமே கிறிஸ்து தான், மைய பாயிண்டே கிறிஸ்து தான். முழு பைபிளும் யாரை பற்றி சொல்ல வர்றாங்கன்னா இயேசுவை பற்றி தான் சொல்ல வர்றாங்க. ஆகையினால தான் யெகோவா சாட்சிக்காரங்க எல்லாம் வீட்டில் வந்தால் வீட்டுக்குள்ளே ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்றோம். யெகோவா சாட்சிகள் ஒரு குரூப் இருக்கு தெரியுமா? யெகோவாவின் சாட்சிகள். அவங்க இயேசுவை சொல்ல மாட்டாங்க, பழைய ஏற்பாட்டை கொண்டு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் யெகோவாவின் தூதர்கள், நாங்கள் தான் யெகோவாவுடைய தூதர்கள். நம்ம ஏரியாவில் நிறைய நடக்கும். மருதுக்குறிச்சியில் கொஞ்சம் கூடுதல்னு கேள்விப்பட்டேன், அப்படிதானே? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரி. அவங்களுக்கு பிரைசல் அடுனே சொல்லக்கூடாதுன்னு இருக்கு பைபிள். இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், பைபிளுடைய மையமே கிறிஸ்து. அடுத்ததாக அதை பேசுறாங்க. மோசே தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோசே தான் ஒரு இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் மோசே. உடனே மோசே தூக்கி போட்டாங்க. மோசே இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறார் ஐயா. சாமுவேல் தீர்க்கதரிசி இயேசுவை பத்தி சொல்லி இருக்காரு. தீர்க்க தரிசனம் அத்தனை பேரும் இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. ஆகையினால இயேசுதான் பெரியவர், கிறிஸ்துதான் பெரியவர். தேகோ சாட்சிக்காரங்கள்ட்ட விசாசுக போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக பாருங்க, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஜோம் பண்ணணும்னு சொல்லி பாருங்க, பறந்துருவாங்களே. அங்க என்ன நாமத்தை சொன்ன பேய் ஓடும், வந்து உட்கார்ந்து சொல்லட்டும், சொந்த பேரை சொல்லட்டும், விசாசு ஓடுதான்னு பார்க்கட்டும், வேற ஒன்றும் வேண்டாம்.
எங்கள் ஊரில் ஒரு ஆள் பிசாசு போராட்டத்தில் இருக்குது. பிரதர் வாங்க என்னன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போங்க பார்க்கலாம். ஒரு முறை இங்கே நம்ம மாவட்டத்தில், வெளி மாவட்டத்தில் இதே போல் ஒருத்தர் மாட்டினார். சரி, நீர் சொல்கிறதெல்லாம் சரி. ஒரு பிள்ளை பிசாசு போராட்டத்தில் இருக்கு, மாறு வந்து ஜோமன் பயங்கர உற்சாகத்தில் வந்தார். வந்த உடனே சொன்னார், இந்த பிள்ளைக்கு ஒரு நீரோ டாக்டரை பார்த்தா கர்த்தார், டாக்டரை பார்க்கணும், நீரோ டாக்டரை பார்க்கணும். அவரால் முடிஞ்சதை தான். அது பிசாசு பிடிச்சு நான் இவன் வந்திருக்கிறேன்னு ஆடிட்டு கிடக்குது. நீரோ டாக்டரை பார்க்கணும். இதே கோலத்தில் டாக்டர் கிட்ட கொண்டு போனா அவரே கிளம்பி போயிடுவார். மைய புள்ளியே இயேசுதான். வேதாகமத்துடைய முக்கிய கருத்தே கிறிஸ்துதான். அவரே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரே அல்லாமல் மீட்பு இல்லை, அவரே அல்லாமல் விடுதலை இல்லை. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை தான் முக்கியப்படுத்துகிறார். இயேசுவை தான் உலகத்துக்கு காட்டுகிறார். இயேசு சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கு சபைக்கு நினைப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். கடைசியில் சபையை மறுரூபமாக்கி இயேசுடைய கையில கொண்டு ஒப்பு கொடுக்கிறது வரைக்கும் ஆவியானவர் இந்த உலகத்தில் இருப்பார். ஆகையினால மைய பாயிண்ட் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் மைய கருத்தே இயேசு என்பதை அவர்கள் பேசுங்க. முதல்ல இயேசு யார் எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை வருத்திக்காமீங்க பார்க்கலாம். அற்புதங்கள் நடந்த உடனே அங்கேயும் இயேசுதான் பெரியவர், அவர் தான் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், ஜீவாதிபதி என்பதை காட்டுறாங்க. அடுத்ததாக காட்டுறாங்க இயேசு யாருன்னு காட்டுறாங்க. முழு பைபிளுடைய மைய புள்ளியே கிறிஸ்து. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானவராக இயேசு மாறிடும். மைய புள்ளியாக கிறிஸ்து மாறிடும். நீர் இயேசு இல்லாமல் ஒன்று எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிடும். கிறிஸ்து தான் எங்களுக்கு வேணும். இயேசுதான், இயேசுதான். கிறிஸ்து நம்முடைய உறைவிடமாக மாறி விடுவாராக. நம்முடைய சுவாசமாக இயேசு மாறி விடுவாராக. நம்முடைய மூச்சாக இயேசு மாறி விடுவாராக. இயேசுவை நம்மை விட்டு பிரிக்கிற எந்த காரியங்களுக்கும் இடம் கொடுத்துடாதீங்க. எங்களுக்கு எல்லாமே இயேசுன்னு சொல்லுங்க. எல்லாமே இயேசுதான். ஹல்லேலூயா. அவரை மட்டும் மறக்கிற ஒரு நாள் நமக்கு தேவையே இல்லை. அவர் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கைக்கு. மூணாவதாக இதை சொல்லி முடிப்போனா, இதான் ரொம்ப முக்கியமான 26வது வசனத்தை வாசிப்போம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றார். இப்போ இதுல பாருங்க, உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்குகிறவர். நம்முடைய பொல்லாங்கிலிருந்து இயேசு நம்மை விலக்கி விடுகிறவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய பொல்லாங்கையும் விலக்குவார், நமக்கு விரோதமாய் வருகிற பொல்லாங்கையும் கர்த்தர் நம்மிலிருந்து விலக்குவார். பொல்லாங்குகளிலிருந்து விலக்குவதற்கு இயேசுவால மட்டும்தான் முடியும் என்று அங்கே காட்டுகிறார்கள். என்ன மதங்கள் இருந்தாலும் சுபாவ மாற்றம் கிறிஸ்துவினால மட்டும்தான் உண்டாகும். பொல்லாப்புகளிலிருந்து விடுதலை இயேசுவினால மட்டும்தான் உண்டாகும். பொல்லாங்குகளிலிருந்து கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி நம்மை வெளியே கொண்டு வந்து விடுறவராக இருக்கிறார். சகல பொல்லாங்குகளிலிருந்து கர்த்தர் நம்மை நீக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாங்கு என்ன இன்னைக்கு சொல்லணும். அதை இயேசு எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம வாயிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டிய சில பொல்லாத சுபாவமாக இருக்கலாம், சில பொல்லாத நபர்களாக இருக்கலாம், சில பொல்லாத பிசாசுடைய கிரியைகளாக இருக்கலாம்.
எதுவாக இருந்தாலும் நம்முடைய கர்த்தர் அதை விலக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எல்லா பொல்லாப்புகளிலிருந்து நம்மை விலக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சகல பொல்லாப்புகளிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துடைய உறைவிடமே இயேசு கிறிஸ்து தான். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் உறைவிடம் இயேசுதான். இப்ப நல்லா கவனிங்க, பைபிளில் ஒரு தனி நபருக்கு அதிக வாக்குத்தத்தத்தை கொடுத்தது ஆபிரகாமுக்கா இல்லையா? ஆபிரகாமை பார்த்து அது கூட யோசித்து பாருங்க. ரொம்ப மேலே பாருங்க, சொல்லுங்க, மேலே பார்த்தா வானத்தை நட்சத்திரத்தை போல, அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைன்னா பின்ன கீழே பாரு, அங்கே பாரு, அங்கே கடற்கரை மணலை போல என்னது, அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு சோர்ஸுமே கிடையாது, ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இப்போ மனைவின்னு சொல்ல முடியாது, பாட்டின்னு தான் சொல்லணும். 90 வயசாச்சு, இப்போ போய் வானத்தை பாரு பூமியை பாருன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம திரும்ப சொல்லியிருப்போம், என் வீட்டுக்கு இந்த கிளவியை பாரு, வானத்தை பாரு பூமியை பாருன்னு சொல்லி ஏதாவது நம்புற மாதிரியா இருக்கு? நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு நம்மையும் கொண்டு லிங்க் பண்ணி விட்டது இயேசு கிறிஸ்துவாக்கம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்மையும் சொந்தக்காரர்களாக, சபையையும் சொந்தக்காரர்களாக கர்த்தர் மாற்றி விட்டார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதிப்பார். சொன்னவங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு வச்சுக்கிட்டுமா? ஒரு வாட்டி கூட சொல்லுவாங்க பார்க்கலாம், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எங்களையும் ஆசீர்வதிப்பார். இப்போ அந்த ஆசீர்வாதத்தை குறித்து 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கலாத்தியரில் வாங்க பார்க்கலாம். கலாத்தியர்கள் இருக்குமோ, அதனுடைய 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். சரிதானா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். அழகாக பவுல் கலாத்தியர்ல ரட்சிப்பை பற்றி பேசுறார். நம்ம எல்லாரும் பாவிகள், பாவங்களாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவினால நீதிமானாக மாற்றப்படுகிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அப்படியே நம்ம வர்றதான நேரத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். ஞானஸ்நானத்தை பற்றி அடுத்த அதிகாரத்தில் சொல்லுவார் பாருங்க. அதே 3வது அதிகாரம் 26-27 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் கிறிஸ்துவை ஞானஸ்நானத்தை பற்றி பேசி, ஞானஸ்நானம் தான் விசுவாசங்களுடைய அடையாளம். ஞானஸ்நானத்துக்குள்ள கொண்டு வந்து கடைசியாக அடுத்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த விசுவாச மார்க்கத்தால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தோட பங்குள்ளவர்களாக மாறி.
இதை நீங்க எல்லாரும் நம்பித்தான் ஆகணும். அவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்துவினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவினால் நாங்கள் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகளாக மாறுகிறோம். கிறிஸ்துவினால் எங்களை சுதந்திரவாளிகளாக நாங்கள் மாறுகிறோம். உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இயேசுவை எழுப்பினதுனால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா வீட்டில் போய் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும்னா ஜெபிக்க. நம்ம தரித்திரர்களாக இருப்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. நம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தரித்திரங்களை கர்த்தர் எடுத்து போடுவாராக. குறைவுகளை கர்த்தர் நீக்கி போடுவாராக. இயேசுவினால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக மாறிவிடுகிறேன். ஐஸ்வர்ய சம்பன்னனாக நான் மாறிவிடுகிறேன். கர்த்தரால் நான் உயர்த்தப்படுவேன். கர்த்தரால் நான் மேன்மை அடைவேன். ஸ்தோத்திரம். நான் இடையில ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னால பைபிள் ஆசீர்வாதத்துக்கு எதிரானதான்னு கேட்ட ஆசீர்வாதத்துக்கு எதிரானது அல்ல. ஆனா ஆபிரகாமை கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்தார். நம்ம நினைக்கிறது போல ஒன்றும் கிடையாது. அவ்வளவாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் எவ்வளவாய் ஆசீர்வதித்த பிறகு கர்த்தரை மட்டும் அவர் விடல. 1வது நாளில் என்னைக்கு எப்படி வீட்டிலேருந்து இறங்கி வந்த நாளைக்கு தெய்வத்தை நம்பி வந்தாரோ, ஒன்றும் இல்லாத காலத்தில் எப்படி தெய்வத்தை நம்பி வந்தாரோ, எல்லாம் வந்த பிறகும் தெய்வத்தை நம்பி தான் மரித்தார். அதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆசீர்வாதம் வரும்போது நான் சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லிடுவேன், ஃபியூஸை பிடிக்கி விட்டுருவார். நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் கிறிஸ்து. கிறிஸ்து கிறிஸ்து வந்து என்னை ஆபிரகாமோடு கூட பங்காளியாக மாற்றினதுனால நான் ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்று சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. அவரே என்னை ஆசீர்வாதத்தின் பங்காளியாக மாற்றியிருக்கிறார். பங்காளியாக மாற்றியிருக்கிறார். நம்ம அப்போ சோமன்லாம் எத்தனை பேர் என்ன புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். புரியலான்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. திரும்ப நம்ம தொடங்குவோம் ஃபர்ஸ்ட்ல.